சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 20 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து அந்தர்பல்ட்டி. கட்சியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உட்கட்சி விவகாரம் காரணமாக கட்சியானது பிளவுபட்டிருக்கு. அது மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக ஒரு காலத்தில் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கட்சியோடைய கட்டமைப்புகள், கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஒரு பயத்தோடையும் ஒரு ஒரு கட்டுக்கோப்போடும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக எடப்பாடி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மீது இருக்குது. இந்த ஒரு சூழலால் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக நிறைய விதமான எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வருவதாகவும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினாதான் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் அதிமுக கட்சி சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மாற்று கட்சிக்கு தாவிட்டாங்க. அதிமுகவில் இருந்தவங்க திமுகவுக்கும், இன்னொரு சிலர் தாவேக்காகவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விதமான எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் மறைமுகமாகவும் தாவேக்காவுக்கு ஆதரவும் நேரடியாகவும் ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 20 எம்எல்ஏக்கள் எடப்பாடி மீது அதிருப்தியால் பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையில் இடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, கட்சியுடைய தலைமை மாற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி தலைமை மாற்றினா எஸ்பி வேலுமணிக்கிட்டேயும், இல்லைன்னா சிவி சண்முகத்திடம் பார்த்தீங்கன்னா தலைமை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவர்களுடைய கருத்துக்களாக இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி ஒருபோதுமே பார்த்தீங்கன்னா சம்மதிக்க மாட்டார். இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது அதிமுக ஒரு காலத்தில் எப்படியாப்பட்ட கட்சி, ஆனால் இப்போது அதோடைய நிலைமை என்ன அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் ஒன்று இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சியை மீட்டெடுக்க முடியுமா, இல்லை கட்சி கலைப்பதற்கான வாய்ப்பே உருவாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.